1979லேருந்தே சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தீவிரவாதத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு 3 நாட்கு குழுக்களை அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரூப் எல்லாத்தையுமே ஒரு ப்ராக்சி வார் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். ப்ளஸ் யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஈரான் அவங்களும் ஒரு நியூக்ளியர் பவர்னு காட்டக்கூடிய விஷயங்களை அமெரிக்காவோட கண்ணில் அவங்க உறுத்திக்கிட்டே இருந்தாங்க. பங்கு சந்தையோட நிலவரம் என்னவா சார் இருக்கும் அடுத்தடுத்த நாட்கள்? க்ரூட் ஆயில் இம்மிடியட்டா ஏறும். க்ரூட் ஆயில் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் பிரைஸ் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஒன்று இன்ஃப்ளேஷன், பால் விலை ஏறும், எல்லாமே விலை ஏற ஆரம்பிக்கும். இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆச்சுன்னா திருப்பி ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம். பேங்க்ஸ் அஃபெக்ட் ஆகலாம், ஐடி துறை அஃபெக்ட் ஆகலாம், இந்தியன் மார்க்கெட்ஸ் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஈரான் இஸ்ரேல் வார் அதோட நிற்காது. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சா இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ரெட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் ஈரான் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து ஒரு பெரிய பதற்றம், போர் பதற்றம் நடந்து கொண்டுட்டு இருக்கு. அதன் மூலியமாக நிறைய பொருளாதாரமும் வீழுமா, இல்லை அது என்னென்ன எதிர்பார்ப்புகள், என்னென்ன மாற்றங்கள் நகலும் என விவாதிக்க ஃபினான்சியல் அட்வைசர் கௌசிக் சார் இருக்காரு. வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார், இஸ்ரேல் ஈரான் இது ஒரு 2300 ஆண்டு பகையினே நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய பகை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போது ஒரு வாரத்திற்கு மேலாக அந்த பகை முடியாமல் தொடர்ந்து மாறி மாறி தாக்குதல் நடத்துகிறது. இதன் பின்னணியில் என்ன சார் இருக்கு? பின்னணி இப்போ எப்படி இந்தியா பாகிஸ்தான் மாதிரியோ அந்த மாதிரி ஈரான் இஸ்ரேல். ஓகே, 1979லேருந்தே அவங்க சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே. ஸோ ஒரு ஜியானிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை 1979 பிரகடனப்படுத்தினாங்க ஈரான். ஓகே. அந்த சமயத்துலேருந்தே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. 2 பேருக்கும் எம்பசி கிடையாது. இஸ்ரேல் எம்பசி ஈரானில் கிடையாது, ஈரான் எம்பசி இஸ்ரேலில் கிடையாது. ஸோ 2 பேருடைய சண்டை முதல்லேருந்தே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் இப்போது 2023 காசாலேருந்து ஒரு தாக்குதல் நடக்குது. ஹமாஸ் தாக்குதல் நடத்துகிறாங்க இஸ்ரேல் மேலே. ஸோ இஸ்ரேல் அதுக்கு பதிலடி தாக்குதல் ஏப்ரல் 2024 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ சில பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தீவிரவாதத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு 3 நாட்கு குழுக்களை அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இப்போ ஏமன்லேருந்து சில பேர், லெபனான்லேருந்து சில பேர், ஹமாஸ், காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ், ஓகே, ஹவுத்தீஸ்னு சொல்லக்கூடிய ரெட் சீல இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப். ஓகே. ஸோ இந்த குரூப் எல்லாத்தையுமே ஒரு ப்ராக்சி வார் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல், ஓகே, அதை நடத்துறதுக்காக ஈரான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஈரானில் உங்களுக்கு தெரியும், ஆயில், உங்களுக்கு எண்ணெய் வளம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அதனால ப்ளஸ் மிடில் ஈஸ்டில் ஈரான் தன்னுடைய சுப்ரீமசியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு போர் நடவடிக்கைகளோ இல்லை இந்த மாதிரி அவங்க இருக்கோங்கிற ஒரு இருக்கையை காட்டிக்கிறதுக்காக சில விஷயங்களை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு யூஎஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஈவன் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ் கூட பிடிக்காது. ஏன் அதை பற்றி சொல்லணும், நம்ம மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய யுஏஇ, சவுதி அரேபியா கூட ஈரான்லேருந்து ஒரு லெவல் தள்ளி தான் நிற்கிறாங்க. எஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. சார், இதில் ஒரு முக்கிய ஒரு டவுட்டாக எனக்கு இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய நாடு இல்லை, ஒரு மிகக்குரிய ஒரு சின்ன நாடு. காசாவை ஆல்மோஸ்ட் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இஸ்ரேல் ஒரு பெரிய ஒரு இதனால. ஸோ அடுத்த தாக்குதல் ஈரான் மேலே தொடங்கியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு காட்டிக்கிட்டே இருக்காங்களா இதன் தாக்குதல் மூலம்? இல்லை, அதனால இல்லை. ஐ திங்க் இஸ்ரேலில் ப்ரொவகேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் யார் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்தியா பாகிஸ்தானில் பெஹல்காமில் ஒரு அட்டாக் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்தியா போய் திருப்பி தாக்குனாங்க. ஸோ அந்த மாதிரி 2023 ஹமாஸ் தாக்குதல் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இஸ்ரேலிகள் பிணை கைதிகளை இழுத்துட்டு போறாங்க. இழுத்து ரொம்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்டத்தட்ட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2024 தான் இஸ்ரேல் திருப்பி பதில் தாக்குதல் கொடுக்குறாங்க. அந்த தாக்குதல்லேருந்து தான் மாறி மாறி இவங்க பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ட்ரோன் அட்டாக் ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் மேல ட்ரோன் அட்டாக்கு ஈரான் ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் அதுக்கு பதிலடி தாக்குதல் கொடுத்து அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஈரான் அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அது ஒரு நியூக்ளியர் கண்ட்ரின்னு சொல்றதுக்காக
நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், இல்ல வேற என்னென்ன இதுல வந்து அவங்க வந்து அவங்களும் ஒரு நியூக்ளியர் பவர்னு காட்டக்கூடிய விஷயங்களை ஈரான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அமெரிக்காவோட கண்ணில் அவங்க உறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இப்போ ஈரான்ல வந்து நியூக்ளியர் பவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்க வந்து இன்னும் சண்டைகள் அதிகமாகும். அதனால அந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸை சுத்தமா எடுத்துடணும் அப்படிங்கிறதுனால இஸ்ரேலும் யூஎஸும் இப்போ சேர்ந்துக்கிட்டு பண்றாங்க. ஓகே. இப்போ நேற்று முந்தா நாள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு 3 நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்கக்கூடிய வார்ஹெட்ஸ் இருக்கக்கூடிய 3 இடங்களை அவங்களுடைய B-12 வச்சு கிட்டத்தட்ட 125 வார் பிளேனை வச்சு நாங்கள் அந்த இடத்த அழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த யூஎஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. ஓகே. பட் இருந்தாலும் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு. ஓகே சார், எப்பயுமே வந்து நம்ம பார்த்தோம் 2ஆம் உலகப் போர் ஒரு பெரிய அழிவை உலகத்து முழுவதும் கொடுத்தது. ஸோ இப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வான்படைகளையும் இல்லை கடற்படைகளையும் போய் சுற்றி நிப்பாட்டதாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யா வந்து இப்போது ஈரானுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை வந்து தென்கொரியாவும் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து உலக போருக்கான ஒரு வழித்தடத்தை அமைக்கிறாங்களா இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு. சரி, ஒரு விஷயம், போரை யாருமே விரும்பலை, எந்த நாடும் போரை விரும்பலை அப்படிங்கிறது தான் உண்மையான இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஓகே. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் மக்களோ இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமோ போரை விரும்பலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே முன்பகைன்னு நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த ஸ்கர்மிஷஸ்லாம் வர்றதுங்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் இந்த சமயத்தில் அதுவும் இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்தில் யுக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதற்றங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த பதற்றங்கள் வந்து இது நார்மலாக ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பதற்றங்கள் நார்மலாக வந்துட்டு போயிட்டே இருக்கும் தான். நம்ம ஏற்கனவே வந்து 90s கல்ஃப் வார் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய இடத்துல கல்ஃப் வார் நடந்திருக்கும். ஈராக்ல வந்து யூஎஸ் பை சுத்தமாக அழிச்சதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பதற்றங்கள் எஸ்பெஷலி மிடில் ஈஸ்டில் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இது எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு பெரிய போரா போகக்கூடிய நிலையில அவங்க சமாதானமாகி அடுத்த வேலையை அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாஸ்ட் வந்து நமக்கு சொல்லுது. ஓகே சார், இப்போது பொருளாதாரத்தை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா ரீசெண்டாக பங்குச்சந்தை, இந்தியாவோட பங்குச்சந்தையும் ரொம்ப வந்து குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு தாக்கம், ஏன்னா ஈரானில் இருந்து நமக்கு வந்து ஃபியூலாக இருக்கட்டும், ஆயிலுக்கு இதுவாக இருக்கட்டும், பல எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது பங்குச்சந்தையோட நிலவரம் என்னவா சார் இருக்கும் அடுத்தடுத்த நாட்கள்? ஸோ இந்த போரை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த போர் வந்து தொடருமா அப்படின்னு கேட்டால், போர் தொடராதுங்கிறத விஷயத்தை தவிர ஓகே ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்துமானா ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் வேணால் கொடுக்கலாம். ஓகே. அந்த நீஜர்க் ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஈவன் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஒரு சின்ன ஒரு டெம்பரரி சரிவை ஏற்படுத்தலாம். ஓகே. பட் அதுக்கப்புறம் திருப்பி அது ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே. ஈவன் நம்ம இந்தியா பாகிஸ்தான் நடந்தது, இந்த சண்டைகள் நடந்த போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மார்க்கெட் பயங்கர கிராஷ் ஆச்சு, அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ அதனால இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ரஷ்யாவும் சைனாவும் நார்த் கொரியாவை ப்ராப்பப் பண்ணி அந்த வாரில் உள்ள என்ட்ரு ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ரஷ்யாவும் சைனாவும் நிறைய அதில் ஒரு எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை ஈரானில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா யூஎஸோட ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே குளோபலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் எந்த நாட்டில் வந்து அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு கண்ட்ரிக்கு இருக்கோ அவங்க போயிட்டு ஒரு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுறாங்க. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஃப்ரெண்டு, ஈரானுக்கும் ஃப்ரெண்டு, நியூட்ரலாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். பட் ரஷ்யாவும் சைனாவும் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. ஏன்னா இஸ்ரேலோட க்ளோஸ் அலை வந்து யூஎஸ். அதனால ரஷ்யாவும் சைனாவும் அதர் எண்ட்ல, ஈரான் எண்ட்ல அவங்க இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே ஆயில், இந்த க்ரூட் ஆயிலை பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஈரான் மேல ஏன் இவ்வளவு கண்ட்ரிஸ், இப்போ ரஷ்யாவோ சைனாவோ இல்லை இந்தியாவோ அவங்க மேல ஒரு கரிசனம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆயில் ரிசர்வ்ஸ். இப்போ நீங்க பொருளாதாரத்தை பத்தி கேட்டீங்க, பங்குச்சந்தையை பற்றியும் கேட்டீங்க. இப்போ இந்திய பங்குச்சந்தையும் பொருளாதாரமும் இந்த போரினால் அஃபெக்ட் ஆகுமா அஃபெக்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர் ரொம்ப தொடர்ந்து நடந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது நடக்குமா என்னங்கிற ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படிங்கிறதா என்னுடைய வியூ. பட் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். க்ரூட் ஆயில் வந்து இம்மிடியேட்டாக ஏறும். புரியுது. இந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த பெர்ஷியன் கல்ஃபையும் இதையும் இணைக்கக்கூடிய இடம்.
உலக க்ரூட் ஆயில் பொருளாதாரம், க்ரூட் ஆயில் வந்து எங்கே ஒரிஜினேட் ஆகுதோ, க்ரூட் ஆயில் ட்ரேடில் 20% உலகத்தில் நடக்கக்கூடிய ட்ரேட் நடக்கக்கூடிய இடம் வந்து அந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட்டுங்கிற ஒரு இடத்துல. ஈரான் என்ன சொல்கிறாங்க, எங்கள் மேலே நீங்கள் சாங்ஷன்ஸை கொண்டு வந்தாலோ இல்லை எங்கள் மேலே தாக்குதலை நீங்கள் நடத்த ஆரம்பிச்சிங்கனாலோ இந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட்டை நான் க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க. புரியுது. அந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஎஸ் வந்து அவங்களுடைய நேவல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் க்ரூட் ஆயில் ஜாஸ்தி ஆகும். ஸோ க்ரூட் ஆல்ரெடி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% ஜாஸ்தியாக இருக்குது. க்ரூட் ஆயில் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் பிரைஸை ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாகவே பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் வந்து ஏறலை. அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இன்ஃபேக்ட் க்ரூட் ப்ரைஸ் நிறைய குறைஞ்சிருக்கு. அது ஒரு ஃபேவரபிளான ஒரு சுச்சுவேஷன். வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் எல்லா நாடுகள்லையும் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் ஏறிச்சு. நம்ம நாட்டில் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் ஏறவே இல்லை. இது வந்து நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பக்கபலமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுற பட்சத்தில் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் ஏறும். அந்த மாதிரி ஏறும்பொழுது அது நிறைய கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அது நிறைய எஃபெக்ட்டுகளை நமக்கு இந்திய பொருளாதாரத்தில் கொண்டு வரலாம். ஒன்று இன்ஃப்ளேஷன். பணவீக்க விகிதம் உயரும். ஏன்னா எல்லா பொருளும் ஏற ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன். பெட்ரோல் டீசல் ஏறுச்சுன்னா எல்லா பொருளும் பால் விலை ஏறும், எல்லாமே விலை ஏற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஏறும்பொழுது பணவீக்கம் ஏறும்பொழுது இப்போ தான் ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 0.25%, அதுக்கு ஒரு 0.25%, அடுத்தது ஒரு 0.5% கட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 1% கிட்டத்தட்ட கட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து நியூட்ரல் ஸ்டான்ஸ்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நாங்கள் இறக்க மாட்டோம், பட் நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்போம் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஏற்ற போகிறோங்கிற ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. ஆனால் இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆச்சுன்னா திருப்பி ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம். அந்த சூழ்நிலை வரும்பொழுது நமக்கு பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பேங்க்ஸ் அஃபெக்ட் ஆகலாம், ஐடி துறை அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி துறைகள் அஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே சார், முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன்னா இந்தியாவோட மிடில் கிளாஸ் பீப்புள்ஸும் பெட்ரோல் அண்ட் டீசல் இந்தியாவோட எல்லா மக்களுக்குமே ஒரு முக்கிய இதாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி 4 வருஷம் அந்த அமௌண்ட் ஏறாமல் ஒரே ஸ்டேபிளாக இருந்துகிட்டு வந்து பெரிதும் உதவிக்கிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு போர்னால நம்மளுக்கு ஏன்னா ஒரு 20% கூட நம்ம அங்கேருந்து தான் வாங்குறோம் அப்படின்றப்ப விலையேற்றம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா அப்படின்ற ஒரு பயமும் மக்கள் இடத்துல அச்சத்தை தொடங்கிட்டாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது? ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் இந்தியா வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிது. பட் ரஷ்யாட்ட கிட்டத்தட்ட 30% டிஸ்கவுண்ட்டில் ரஷ்யாட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்கி அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் எஃபெக்டை குறைச்சாங்க. ஓகே. அண்ட் அதோடு இல்லாமல் இந்தியன் ருப்பியில் ரஷ்யா வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால நமக்கு வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டு, டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிற விஷயத்த ரொம்ப ஸ்டேபிளாக பண்ணாங்க. ஓகே. இப்போது ஈரான்லேருந்து நம்ம வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ஆயில் நம்ம வாங்குறோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து டாலரில் தான் பே பண்ணி ஆகணும். டாலரில் பே பண்ணும்போது என்ன ஆகும், டாலரும் அப்ரிஷியேட் ஆகும். இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து கீழே வீழ்ச்சி அடையும். ஸோ இந்த மாதிரி வீழ்ச்சி அடையும் பொழுது நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பில்லு ஜாஸ்தி ஆகும். எக்ஸ்போர்ட் பில் ஜாஸ்தி ஆகும்போது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்லுவோம், சிஏடின்னு சொல்லுவோம், அது வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அதுதான் நான் கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதோட தாக்கம் வந்து பொருளாதாரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஓகே. பட் இது நடக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து குறைவு. ஓகே. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து இந்த வார் சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னா வேற வழி கிடையாது. ஓகே சார், இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது அதில் என்ன தெரிஞ்சுன்னா, பெட்ரோல் டீசல் விலையை கூட்டாம இந்த பெயிண்ட் அது மாதிரி க்ரூட் ஆயில் மித்ததுல இந்தியாவில் எதை யூஸ் பண்றோமோ அதோட ரேட்ஸை கூட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளவு உங்களுக்கு பாசிபிள் சார்? இல்ல அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் பாத்தீங்கன்னா டீரெகுலேட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. பட் ஆனா கவர்மெண்ட் வந்து அதே பிரைஸ்ல ஏறினாலும் இறங்கினாலும் அதே பிரைஸ்ல ரொம்ப நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப க்ரூட் ஆயில் ஏறிச்சு. பட் இருந்தாலும் பெட்ரோலையும் டீசலையும் ஏத்தல. ஓகே. இப்போ ரொம்ப அதிகமான பிரைஸ், இப்போ பிரெண்ட் க்ரூட் $100 மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் கவர்மெண்டால் அதை இன்க்ரீஸ் பண்ணியே தான் ஆகணும். அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா அவங்களுடைய இம்போர்ட் பில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும். புரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற பெயிண்டோ இப்போ க்ரூட் ஆயில் இம்பேக்ட் இருக்கக்கூடிய செக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் செக்டர், ஓகே,
கெமிக்கல் செக்டர், ஏவியேஷன் செக்டர். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளைட்ல வந்து உங்களுக்கு அந்த ஈரான் வழியா போகாம வேற சுத்தி போறதுனால அவங்களுக்கு வந்து அதிகமான டிராவல் டைம் ஆகுது, எல்லாருடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஐடி துறையிலும் சில அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து பெயிண்ட் துறையை மட்டும் அஃபெக்ட் ஆகிட்டு பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குமான்னா ஆகாது. ஓகே, கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் ஏறும். இது வந்து இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆக போகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா. ஓகே, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோட நிலவு என்னமாக சார் இருக்கும்? ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்த்தோம், ஒரு நாட்கள் 2 நாட்கள் குறைந்தது, பட் அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆயிருச்சு. பட் இது ஒரு போர் தொடர்ந்து ஒரு 8 நாட்களாக மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் தொடரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டோட நிலை என்னவா சார் இருக்கும்? ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம மேக்ரோஸ் பற்றி இப்போ சொன்னோம். இப்போ வந்து இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இது எல்லாமே வந்து எக்கானமியை ஒரு இண்டிகேட் பண்ணக்கூடிய, எக்கானமியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில இண்டிகேட்டர்ஸ். இதுதான் மேக்ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ மேக்ரோஸ் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு டீஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா ஓகே, இந்தியன் மார்க்கெட்ஸ் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஏன் இந்தியன் மார்க்கெட்ஸ் நல்லா இருக்கு, கிட்டத்தட்ட 72,000 பாயிண்ட் போச்சு, திருப்பி 83,000 பாயிண்ட், திருப்பி ஒரு 1000 பாயிண்ட் கரெக்ஷனாக 81, 82 நிற்கிது. இது ஏன் நிற்கிதுன்னா இந்தியன் மேக்ரோஸ் வந்து நல்லா இருக்கு, இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சிருக்கு, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு. இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் லோ. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஏறிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும், இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது திருப்பி நம்ம வந்து பழைய லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இது வந்து ஒரு தற்காலிகமான தாக்கத்தை தான் ஏற்படுத்துமே ஒழிய இது வந்து பர்மனெண்ட்டாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு இது கண்டினியூ ஆக போகுதுங்கிறத நம்ம நினைக்க வேண்டிய அவசியம். ஓகே சார், இந்த போருக்கு அப்புறம் என்னென்ன செக்டார்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியா பாகிஸ்தான் அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து கடந்த 1 வருஷத்தில் ரொம்ப வந்து குறைஞ்சிருந்தது. ஓகே, கிட்டத்தட்ட 30-40% சரிவை சந்திச்சிருந்தது. ஓகே, பட் இந்தியா வந்து எஃபெக்டிவான அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி, இண்டிஜினஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ட்ரோன்ஸால பாகிஸ்தானை தாக்கி அது வந்து ரொம்ப பிரபலமானதுனால நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ ஆர்மீனியா போல கண்ட்ரிஸ், இப்போ ஆர்மீனியாக்கும் துருக்கிக்கும் சண்டை. ஓகே, அதனால ஆர்மீனியா என்ன பண்றாங்க, இந்தியாவில் வந்து அந்த ட்ரோன்ஸை வாங்குறாங்க. புரியுது. ஸோ அந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் பிக்கப் ஆச்சு. புரியுது. இந்த சண்டைக்கு அப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, ஃப்ரெஷ் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, இதனால வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஏற ஆரம்பிச்சது. புரியுது. ஸோ இந்த சண்டைக்கு அப்புறமும் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஏற ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் வார் வந்து அதோட நிற்காது. சிரியா ஜாயின் பண்ணுவாங்க, ஜோர்டான் ஜாயின் பண்ணுவாங்க, ஓகே, இந்த லெபனான், இந்த மாதிரி கண்ட்ரிஸும் இல்லாமல் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ஸில் இப்போ இந்தியா மேலே கண் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா ரொம்ப குறைந்த செலவில் ஒரு நல்ல டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை, ட்ரோன்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்தியானாவால் மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து இந்தியாட்ட வந்து டிஃபென்ஸ் செக்டர் நல்லாயிருக்கும் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ மற்ற செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுது அப்படின்னு சொன்னால் கம்பெனிஸ் லைக் ஓஎன்ஜிசி, கெயில், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விலை கண்ணாபுரான் ஏறும். ஆயில் இந்தியா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து ரிவர்ஸ். இப்போ பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரைஸ் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா அவங்களுடைய மார்ஜின்ஸ் குறையும், அதனால வந்து அவங்களால ஏற முடியாது. பட் ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, கெயில் போன்ற கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஃபேவரபுளான சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ டிஃபென்ஸு ப்ளஸ் ஆயில் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து ஏறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்குது. ஓகே சார், மிகவும் தெளிவான பதில்கள் அனுப்பிச்சு நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.